ஹலோ எவ்ரிவன். ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் ரீகேப் வீடியோ. இது டுடே எடுத்த ட்ரேட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யூடியூப்பில் வீடியோ. ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. சேம் டைம் டெலிகிராம் சேனலில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கேன். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் தரேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ட்ரேட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேட் அப்படின்றது பர்சனலாக டுடே நான் எடுத்தது. இது எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக. இந்த ட்ரேட் வந்து நான் என்னோடய சிக்னல் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபியூ மந்த்தாக சிக்னல் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? பெய்ட் சிக்னல் தான். ஸோ நான் எடுக்கிற பர்சனல் என்னோடய ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்களும் அதை எடுப்பாங்க. இது ஒன் ஆஃப் த ட்ரேட் டுடே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கோல்டில் 1:8 ஆர்ஆரில். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். பீப்புள் ஹூ ஆர் ஏதாச்சும் நீங்கள் எஸ்எம்சி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே. இந்த கான்செப்ட்ன்றது எஸ்எம்சிலேயே எஸ்எம்சி எக்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? இது நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எஸ்எம்சி வந்து 1.0 2.0 3.0 சொல்லிட்டு இப்போ வந்து எஸ்எம்சி 5th வெர்ஷன் இது. இது ஏன் மாறிட்டே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் வந்து எவ்வளோ வெயிட் ஆகிட்டே இருக்குங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அதை வந்து கடைசி வரையும் ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. அதுதான் மேனுவல் ட்ரேடிங்கோட பியூட்டின்னு சொல்லலாம், கோர்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது மார்க்கெட்டில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் நம்ம படிச்சுட்டு போகிறது தான். ஸோ இது கரண்ட் மார்க்கெட்டுக்கான சினாரியோ. ஓகே. கரண்ட் மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது வின்ட்ரேட் எல்லாம். சரிங்களா? ஸோ இது நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ்க்கும் இப்போ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கான்செப்ட்டுக்கும், அதாவது முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன இருக்குன்றதை பார்ப்பீங்க. என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் அப்படின்னா டைம் ஃப்ரேமில் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோடைய கன்ஃபார்மேஷன்ஸில் டிஃப்ரென்ஸ் வரும். கைஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பற்றி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி ஐடியா இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லை அப்படின்னா நான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சொல்லுவோம். அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான க்ரைட்டீரியா என்னன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? இந்த வீடியோ கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கான வீடியோ கிடையாது. இது கம்ப்ளீட் அட்வான்ஸ் பீப்புளுக்கான வீடியோ. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அது புரிய அப்புறம் இங்கே வாங்க. ரைட். இப்போது இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசன் மார்க்கெட் ஓவரால் ஒரு புல்லிஷ் மார்க்கெட். ரைட். புல்லிஷ் மார்க்கெட் மீன்ஸ் இதை ஒரு ஆர்டர் ஃப்ளோன்றது புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் பார்த்து சொல்லலை. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கண்ணா. இங்கே we have rally base rally we have low, right? So currently இது வந்து இன்டியூஸ்மெண்ட், ரைட்? இது வந்து இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி. ஓகே. ஸோ மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் பை போகுது. ஸோ ப்ரீவியஸ் ஹையே கேண்டில் கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபவ் இந்த கேண்டில். அப்போது நம்மளுக்கு இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரைட்? அகெயின் பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி. ஈச் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் தேவை. ஸோ இந்த ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட் கிராப் பண்ணியாச்சு. அகெயின் candle cross and close above this high. So we have again a break of structure, valid break of structure, right? And in the break of structure kind of inducement into the paranga rally base rally. So candle cross and close above rally base above close, right? So we have candle here. ஸோ இங்கே வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட், ரைட்? மார்க்கெட் வந்து டேக்கன் அவுட் ப்ரீவியஸ் இன்டியூஸ்மெண்ட்லும் அப்போது மார்க்கெட் வந்து அகைன் பை போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, நான் இங்கேருந்து மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னென்னா 4 ஹவர்ஸ்க்கான சார்ட்டு, 2 டேக்கான கான்செப்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஓவரால் இங்கே ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது புல்லிஷ். ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் இங்கே புல்லிஷ் தான், ரைட்? அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுவேன். we have high time frame in bullish market, right? புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் அப்படின்றது 2 டைம் ஃப்ரேம் தான். ஒன்று H4 ஹையர் டைம் ஃப்ரேம், இன்னொன்று வந்து 1 minute டேரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து ஓவராலாக ஆர்டர் ஃப்ளோன்றது புல்லிஷில் இருக்கும், ரைட்? இப்போது இந்த ஏரியாவில் இன்றைக்கி மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 கேண்டில் தான். இப்போது இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் முது புல்லிஷு. அப்போது லோயர் டைம் ஃப்ரேம் ஷுட் பி புல்லிஷ். ஓகேங்களா? ரெண்டுமே புல்லிஷாக இருக்கணும். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் 1 minute அது என்ன மாதிரியான பேட்டர்னாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் ப்ரீவியஸ் ட்ராப் பேஸ் ட்ராப்பாக வந்திருக்கும். லைக் சொல்கிறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ட்ராப் பேஸ் ட்ராப்பாக வந்திருக்கும். மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஹேண்ட் பண்ணி அகெயின் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் பியரிஷ். அப்புறம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கும். இது எந்த இடத்துல நடக்கும்? இந்த ஏரியாவில். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா? இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான்
இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லோவர் டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ரேலி பேஸ் ரேலி இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட்டு மார்க்கெட் ஹேண்ட் பண்ணும். அகெயின் பை இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் வந்துச்சா, பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு இன்டியூஸ்மெண்ட் அகெயின் மார்க்கெட் பை. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இங்கே போயிட்டே இருக்குது. சரிங்களா? நான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தது பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் தான். கைஸ் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்லேயே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது மேஜர் ஸ்ட்ரக்சராகவும் லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது இன்டர்னலாகவும் சொல்லுவோம், ரைட்? ஆனால் சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே இன்டர்னல் மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது இருக்கும். லைக் எந்த மாதிரினா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் இது ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். புல்லிஷ்க்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எடுத்த உடனே சார்ட்டில் கட்டினா புரியாது, ஸோ அதுக்காக தான் டயக்ராம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ரைட்? இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு பேட்டர்னோ இல்லை இது கூட வேண்டாம், சரி இது தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்சைடில் ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட்டோடைய மிட்டிகேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இது ஈவன் தோ ஒரே டைம் ஃப்ரேம் தான். ஓகே, ஸோ இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலருமே வந்து ஒரு டைம் ஃப்ரேம். அதுக்கப்புறம் நான் இப்போ ட்ரா பண்ணிட்டேருங்க. இந்த ஒரு ப்ளூ கலரில் போட்டுடலாம். ஸோ இது ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கே ட்ராப் பேஸ் ட்ராப், மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹண்ட்டு, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அகைன் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், அகைன் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாஸ்டர். ஸோ இது மார்க்கெட்டில் ஒரு புல் பேக்கு. இந்த புல் பேக் வந்து இட் வில் கோ அப் லைக் திஸ். இந்த மாதிரி பை போக முடியும். ஸோ பை போச்சு அப்படின்னா இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு ஒரு ரேலி பேஸ் ரேலி, மார்க்கெட்டுக்கு வந்து பை. கைஸ் இது எல்லாமே சிங்கிள் டைம் ஃப்ரேமில் நடக்கும். ஓகே, இப்போது இது மேஜர் ஸ்ட்ரக்சருக்கான ஹை, இது மேஜர் ஸ்ட்ரக்சருக்கான லோ. ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் மார்க்கெட் இப்போது கேண்டில்ஸ் லிசன், ஜஸ்ட் இமேஜின் இந்த கேண்டில் வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் ஆகிடுச்சு. அப்போது இது ஒரு மேஜர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ரைட்டுங்களா? இது ஒரு மேஜர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சரு, இதுவும் ஒரு மேஜர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். எப்போ இந்த கேண்டில் வந்து கிராஸ் அண்ட் க்ளோஸ் அபோவ் ஆச்சோ, இதுக்கப்புறம் இது இன்டர்னல் கிடையாது, ப்ளூ கிடையாது, இதுக்கப்புறம் இது பிளாக் தான். பிளாக்ன்றது தானே மேஜர். ஸோ இப்போது என்ன ஆகும்னா, இங்கே தாங்க ஒரு பியூட்டியே இருக்குது, ரொம்ப ரொம்ப பெரிய பியூட்டி இங்கே தான். என்னென்னா லிசன். ஸோ இப்போது பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி, இது இப்போ நம்ம பிளாக்கில் பண்ணுவோம்ல, ஓகே, இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பிளாக்கு மேஜர் ஸ்ட்ரக்சர். இப்போது பை எப்படி நடக்கும் அப்படின்னா, இங்கே இருந்து ஃபிப்பு இங்கே வரையும் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து ஒன்ஸ் இந்த ஏரியாவை டேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, அகைன் இங்கே வந்து இந்த டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஈக்குவலிபிரியமாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம், இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இங்கேருந்து பை பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நான் இங்கே மார்க்கெட்டில் நம்ம பை பண்ண போகிறது இன்டர்னல் ஹை, இன்டர்னல் லோ. இப்போ எக்ஸாம்பிள், மார்க்கெட் அகெயின் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணிடுச்சுன்னா வச்சுக்கோங்க. இப்போது இந்த இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட் இது இன்டர்னல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இன்டர்னல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட் இது. உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இன்டர்னல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்டும் இது தான், மேஜர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட்டும் இது தான். சம்டைம் இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, லிசன், ஃபிப்பில் லோ டு ஹை, பீப்புள்ஸ் எல்லோரும் இந்த ஏரியாவை லோவாகவும் இந்த மேஜர் லோவை வந்து 100 லைக் டிஸ்கவுண்ட் ஏரியாவும் இந்த ஏரியாவை வந்து ரூஃபும் அப்படின்னும் பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற பைஸ் எல்லாமே இன்சைடில் தான், லைக் இன்டர்னல் லோ இது. ஏன்னா பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணிச்சா, இது பிரேக்அப் ஸ்ட்ரக்சரா, அதே மாதிரி இதுவும் இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணிவிட்டு பை போயிருக்கு, ரைட்? அப்போது இது ஜீரோ, நான் லோன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறேன். அதே மாதிரி இதுவும் இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் பண்ணிவிட்டு பை போயிருக்கு. அப்போது இது மேஜர் லோ அப்படின்னா இது இன்டர்னல் லோ தானே, ரைட்? அப்போ நாங்கள் இன்டர்னலில் இந்த லோவில் இருந்து நம்ம மேலே கன்சிடர் பண்ணுறோம். லைக் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய
டிஸ்கவுண்ட்டுன்றது டிஸ்கவுண்ட்டுன்றது கிடச்சிரும். அண்ட் உங்களுடைய எக்ஸ்ட்ரீமும் கிடச்சிரும். நீங்கள் இங்கேருந்து தாராளமாக பை பண்ணிட்டு போயிடலாம். இது என்ன சிங்கிள் டைம் ஃப்ரேம்லேயே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம். சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் நம்ம 1 மினிட்ல இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் டயக்ராமில் பார்க்கறதுனால ரொம்ப மார்க்கெட்டு சார்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் சார்ட்டுன்னு சொல்லி வந்துட்டா, ரியல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டா, இந்த மாதிரி இவ்வளோ கரெக்டாலாம் இருக்காது. ஆனால் கரெக்டாக லேர்ன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு சில கான்செப்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு தான் இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, ரேலி பேஸ் ரேலி, பிரேக்அப் ஸ்ட்ரெச்சர் சேஞ்ச் ஆஃப் கேட் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நான் இது உங்களுக்கு இதில் காட்டுறேன், புரியும். ஸோ இப்போது நான் இந்த ஏரியாவில் ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த லோவர் டைம் ஃப்ரேம்லேயே 1 மினிட் நான் ஸ்விட்ச் பண்ணாலும் 1 மினிட் மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றதும் இருக்கும், இன்டர்னல்ன்றதும் இருக்கும். இதுதான் கோர் கான்செப்ட், நான் வச்சுக்கோங்க. 1 மினிட் நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸ்விட்ச் பண்ணிட்டா எனக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது பாருங்கள். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆகுது, அகெயின் இங்கே வந்து ஹை, ஸோ இங்கேருந்து ஹை. ஓகே, இந்த பர்டிகுலர் கேண்டில் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கேண்டில் தான் அபோவில் க்ளோஸ் வச்சுருக்கு, ரைட்? இந்த கேண்டில் ஃபெயிலியராக இங்கேருந்து இந்த ஹை வருது, இங்கேருந்து இந்த ஹை. ஸோ இந்த கேண்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும் இல்லையா? ரேலி இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி. இதில் நிறைய பேர் என்னன்னா இந்த மாதிரி மார்க் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுவாங்க. தப்பு இது ரொம்ப. இது கிடையாதுங்க ரேலி பேஸ் ரேலி. இதுதான் நீங்கள் ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக இப்படி தான் மார்க் பண்ணணும். இதெல்லாம் சிங்கிள் லெக் மூவ், இதெல்லாம் இன்சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இது உங்களுடைய ரீசன்ட் இன்டியூஸ்மெண்ட், ரைட்? மார்க்கெட் இது இன்டியூஸ்மெண்ட்னா இங்கேருந்து அகெயின் பாருங்கள், மார்க்கெட் இது கிராஸ் அண்ட் க்ளோஸ் அப் பண்ணியிருக்கா தாண்டி. இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம 2 டேக்கான கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ இது மாதிரி நான் டெய்லி ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரேடுக்கான ரீகேப் பண்ணுறது எவ்ரி டைம் நான் ட்ரை பண்ணுறேங்க, நிஜமாக ட்ரை போடுறேன். ஓகே, ஸோ இது ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆயாச்சு. இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சரோட கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த கேண்டில் தான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு, ரைட்? இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது பாருங்கள், இதுதான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட், ரைட்? ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி, ரைட்? இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ தான் ரீசண்டான ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட். இது மேஜர் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கான பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட். இங்கே நம்ம இன்டர்னல் பார்த்துடலாம். இன்டர்னல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் இங்கேருந்தே பார்த்துட்டு வரலாம். சரி, ஓகே. இங்கே மார்க்கெட்டை ஹன் பண்ணியிருக்கா, கேண்டில் அபோவில் க்ளோஸ் இருக்கா? ஸோ க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக இந்த பேட்டர்ன் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க, அதுவே போதும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. இங்கேருந்துலாம் அதை பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த பேட்டர்ன் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட்டை ஹன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கான்றதை பாருங்கள். எங்கே ரீசெண்டாக அந்த மாதிரியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட் ஹண்ட்டு அகெயின். இது ஒரு ஸ்ட்ரக்சர், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த இன்டர்னல் பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஹை, ரைட்? இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம். ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ரேலி பேஸ் ஹண்ட்டு அகெயின் பை ரேலி பேஸ் ரேலி. ஓகே, இது பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணியாச்சு. அகெயின் இங்கே வந்து ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், ரைட்? இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட் தான் இந்த இன்டியூஸ்மெண்ட். அப்போ என்ன தெரியுது, நான் உங்களுக்கு இங்கே ஒரு ப்ளூ கலர் லைன் காட்டினேன் இல்லையா, அது இன்டர்னல் இல்லை, அதே மாதிரி தான் இதுவும் இன்டர்னல். இது இப்போது லோ, கரண்ட்லி லோன்றது இது, கரண்ட் ஹை அப்படின்றது இது தான். இப்போ நம்ம ஃபிப்பு இங்கேருந்து தான் ட்ரா பண்ண போகிறோம். லோ டு ஹை, சாரி, லோ டு ஹை. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு இல்லையா?
மோஸ்ட்லி நான் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே டிஸ்கவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரீம்லேயும் மட்டும்தான். இதுதான் என்னுடைய டிஸ்கவுண்ட் ஆர்டர் பிளாக்கு, ஸ்டாப் லாஸ் பிலோ. இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன்னா இது இங்கே நான் எக்ஸ்ட்ரீம்லாம் எதுவும் பை பண்ணலை, ஜஸ்ட் ஒரே ட்ரேட் தான் கொடுத்தேன், அதுவும் டிபி ஹிட்டு. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் வந்து அகெயின் கண்டினியூ ஆகிட்டு பை. இது மேஜர் ஸ்ட்ரக்சர் இப்போது, ரைட். இந்த மேஜர் ஸ்ட்ரக்சர் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணியிருக்கேன். ஹன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கான இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த ஏரியா அகெயின் மார்க்கெட்டிங் வந்து லோ டு ஹை. இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா பார்த்துக்கணும். ரேலி பேஸ் ரேலி, ப்ரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட் பண்ணிவிட்டு பை. இது எங்கே இருக்குது, எனக்கு இங்கே எதுவுமே இல்லை. அப்போது இந்த ஏரியா பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி பேஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கைஸ் இது வந்து லிசன், இங்கே ஒரு விஷயம் நான் இங்கே ஒரு விஷயம் காட்டப்போ இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கு. இது இன்னொரு எக்ஸாம்பிளாக கிடச்சிருக்கு, நல்ல வேலை. ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே ஹை டைம் ஃப்ரேமில் சொன்னேன் இல்லையா, இப்போ இது மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. மேஜர் ஸ்ட்ரக்சர் இந்த ப்ளூ கலர்ன்றது, பிளாக்ன்றது மேஜர், இந்த ப்ளூன்றது இன்டர்னல், அப்புறம் இந்த பிளாக்கு மேஜர் இல்லையா. ஆனால் இதில் இன்னொரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது, அதுதான் மைக்ரோ ஸ்ட்ரக்சர். அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்போ நீங்கள் எப்படி இந்த ஹை டு லோக்குள்ளே நடக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இன்டர்னல் சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் இது தான் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுடைய ஹையு, இதுதான் லோன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த இன்சைடில் இன்டர்னல் இன்சைடில் நடக்கிறது கூட மைக்ரோ ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. இங்கே எப்படி மேஜருக்குள்ளே நடக்கிறதெல்லாம் இன்டர்னல் ஆகுதில்ல, அதே மாதிரி இந்த மேஜருக்குள்ளே நடக்கிறது இன்டர்னலுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸு, சரிங்களா. நல்ல வேலை நான் உங்களுக்கு இன்டர்னல் மட்டும் காட்டினேன், மைக்ரோன்றது காட்டல. அது காட்டினா குழம்பிடுவீங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் எக்ஸாம்பிள் இருக்குது, லைக் எக்ஸாம்பிள் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு காட்டல, பட் ஆனால் கண்ணு முன்னாடியே இருக்குது, அதுக்காக காட்டுறேன். ஸோ அது வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர், சரிங்களா. அந்த ஒரு கான்செப்ட் நாங்கள் போக போக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே ஒரே கான்செப்டை ஃபாலோ பண்ணி தாங்க நான் டெய்லி ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இதே கான்செப்ட் தான் நாளைக்கும் காட்ட போகிறது, நாளைக்கும் காட்ட போகிறது, அந்த மாதிரி. ஸோ டோன்ட் வரி, நான் உங்களுக்கு அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அதுதான் ஒர்க் ஆகிருக்கு, மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸு. ரீசெண்டாக நான் ஒரு ஹை பிரேக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரேலி பேஸ் ரேலி இன்வெஸ்ட்மெண்ட் ஹன் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்வீப், ஒரு ஜஸ்ட் ஒன் பிப் வச்சுருந்தாலும் சரி. ஆக்சுவலாக இதுவே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். கேண்டில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரேலி பேஸ் ரேலி இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட், அகெயின் ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்ட். இதெல்லாமே இன்டர்னல்ஸு. இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது எல்லாமே, இதெல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறதெல்லாம் இன்டர்னலுங்க, சரிங்களா. அதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடக்கும்ட்டு. இப்போது இது வந்து லோ, ரைட். இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹான் பண்ணியிருக்கு, அப்போ இது வந்து ஒரு லோ, இது ஹை கன்சிடர் ஆகிடும், ரைட். அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இன்சைடில் நடக்கிறதெல்லாம் பாருங்களேன், இங்கே மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹான் பண்ணிடுச்சா, ரேலி பேஸ் ரேலியா, மார்க்கெட் வந்து ஹான் பண்ணியிருக்கு, அகெயின் பை. இப்போ இந்த வந்து ஒரு இன்னும் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகலை. ஸோ அகெயின் மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய லோஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு, அதாவது மேஜர் இன்டர்னல் மேஜர் லோ, ரைட். இதை விட்டுருங்க. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றிட்டு அகெயின் பை. இப்போ இது மைக்ரோ ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்டர்னலுக்கு மாறிடுச்சு, ஏன்னா இதுக்குள்ளே இதுதான் ஹை, இன்டர்னலோட ஹை ப்ளூ கலரில் வச்சுறேன், இன்டர்னலோட லோ ப்ளூ கலர். இதுக்குள்ளே ட்ரேட் நடக்கிறதுனால இதெல்லாம் மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து மார்க்கெட் இப்போது ஹை கிராஸ் பண்ணி இந்த கேண்டில் அபோவில் போனதுக்கப்புறமா இது அகெயின் ப்ளூவாக மாறுது, அதாவது இன்டர்னலாக மாறுது. இந்த இன்டர்னலுக்கான இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த ஏரியா, இப்போ இந்த லோன்றது ஸ்விட்ச் ஆகும். இந்த லோன்றது ஸ்விட்ச் ஆகும், ரைட். இப்போ இது என்னது, ப்ளூ கலர், அதாவது இன்டர்னல், சரிங்களா. அப்புறம் இங்கேருந்து லோ டு ஹை
இந்த ட்ரேட் நான் குரூப்பில் ஷேர் பண்ண முடியல. ஓகே. ஸோ இது வந்து இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியா, இங்கேருந்து மார்க்கெட் பை. இந்த ட்ரேட் என்ட்ரி இது இந்த மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் ட்ரேட் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் எடுத்தது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ப்ளூ கலரில் எடுத்தது. ஏன்னா ப்ளூ கலர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரைட். ப்ளூ கலர்னா இன்டர்னல்ங்க, இன்டர்னல். ஸோ இந்த இன்டர்னல் ஹை, இது இன்டர்னல் ஹையாக இருக்கணும், இது இன்டர்னல் லோவாக இருக்கும். இன்சைடில் நடக்கிறது எல்லாமே மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இங்கே தான் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. ரேலி பேஸ் ரேலின்றது ரீசெண்டாக ரேலி பேஸ் ரேலி மார்க்கெட் ஹன் பண்ணிவிட்டு ஒரு பை போயிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது ஒரு பியூட்டி பாருங்கள் கைஸ், ரேலி பேஸ் ரேலியாக மார்க்கெட் ஹன் பண்ணியிருக்கு. ஹன் பண்ணிவிட்டு இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த கேண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கா, சாரி மைக்ரோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த கேண்டில் க்ரியேட் பண்ணியிருக்கா. அகெயின் ரேலி பேஸ் ரேலி இல்லை, ஏன்னா கேண்டில் அபோவில் கிடையாது ரைட். அப்போது இது சிங்கிள் லெக் தான், சிங்கிள் லெக் மூவ். இங்கே ஈச் டைம் ரேலி பேஸ் ரேலி போகுது, மார்க்கெட் ஹன் பண்ணிவிட்டு பை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஈச் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும்ல. இங்கே இன்டியூஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த லோ இருக்குது பாருங்கள், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோ, இது இன்டியூஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை போகும். இதை நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மார்க்கெட் இதை ஹன் பண்ணிவிட்டு அகெயின் இங்கேருந்து பை. ஓகேங்களா, பை போகிறதா இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ஸு. ஸோ மார்க்கெட் இங்கே டேப் பண்ணிவிட்டு அகெயின் இங்கேருந்து பை. ஒன்று இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து போகலாம், இல்லை இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து போகலாம். 2 ஆர்டர் பிளாக்லேருந்து நான் எப்போவுமே பிலோ, அதாவது இதுக்கும் பிலோவில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் தான் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ வச்சது இந்த ட்ரேட் மட்டும் தான். பட் ஆனால் இங்கே ஸ்ப்ரெட் என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது தாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சரை விட்டுருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியுதில்ல. ஸோ டோட்டலாகவே ஓரளவுக்கு இந்த எஸ்எம்சிஎக்ஸில் ஃபஸ்ட்டு போடுற யூடியூப் வீடியோ இது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கான ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கீங்க இது ரிலேட்டடாக. இதுக்கான நாலேஜ்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்ல, அதுதான் போதும், அதுவே கரெக்டு. ஸோ நீங்கள் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கற்றுக்கணுன்றது எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஒரு வீடியோக்கு இருக்கக்கூடிய நாலேஜ்ன்றது போதும். ஒரே ஸ்ட்ரக்சரில் ஒரே டைம் ஃப்ரேமில் மல்டிபிள் ஸ்ட்ரக்சர் வரும். அதாவது மேஜர் இன்டர்னல் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோட கான்செப்ட் நான் உங்கள்கிட்ட அதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம்ஸு, ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்றது புல்லிஷாக இருக்குது அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் விச் இஸ் 1 minute, ஹையர் டைம் ஃப்ரேம் 4 hours. ஸோ இது ரெண்டுமே சிங்க் ஆகுதா டைம் ஃப்ரேம் அப்படின்றத பாருங்கள். ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷ் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ்கான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கா, புல்லிஷ்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கான்னு சொல்லி பாருங்கள். 2 புல்லிஷ்கான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே இன்டியூஸ்மெண்ட்ன்றது வேணும். அந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிவிட்டு பை போகும். பியூட்டி இதுதான், சரிங்களா. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோ ஃபார்ம்ஸ்லாம் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, சரிங்களா. நீங்கள் 2 வாரத்தில் எதாக இருந்தாலும் சரி க்ராக் பண்ணிடலாம். அதிகபட்சமாக 2 நான் சொல்கிறது 2 ஃபேஸுமே சொல்கிறேன், 2 சேலஞ்சுமே 2 வாரத்தில் முடிச்சிடலாம், பெரிய மேட்ரே கிடையாதுங்க. ஸோ நான் இது இன்றைக்கி ஃபாலோ பண்ணி இந்த எடுத்த ட்ரேட்ஸ் தான் இந்த ட்ரேட் பர்டிகுலராக, சரிங்களா. இது 11:30 கிட்ட கரெக்டாக 11:30 கிட்ட எடுத்து மார்க்கெட் அளவு எத்தனை மணிக்கு டீ படிச்சதுன்னா 2:40 2:30 கிட்டேயோ 2:20 கிட்ட 2:20 கிட்ட டிபி. ரொம்ப பியூட்டிஃபுல் 3 ஹவர்ஸில் 1:8 RR. நீங்கள் மார்க்கெட்டை இந்த மாதிரி ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிபி இங்கே வச்சாலும் எவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். நீங்கள் எங்கே பை பண்ணாலுமே சரி கைஸ், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க, சரிங்களா. பை மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சிட்டிங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு புல்லிஷு, ஹை டைம் ஃப்ரேம், சரிங்களா. லோயர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டின்றது வேணும். ஒரு பை செல் பெருசாக நடக்கிறதா இருந்தால் அங்கே லிக்விடிட்டின்றது வேணும். லிக்விடிட்டின்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க லோயர் டைம் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லிக்விடிட்டி மட்டும் போதாது, சப்ளை டிமாண்ட் வேணும். மார்க்கெட்டில் நீங்கள் ஜஸ்ட் லிக்விடிட்டி மட்டும் ஹேண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் உடனே பை போய்டும், உடனே சேல் போய்டும்னு வாங்க. அப்படி கிடையாது. லிக்விடிட்டி எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம். ஆனதுக்கப்புறமா உங்களோட ஏரியா வந்து லைக் கரெக்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிக்விடிட்டியை மட்டும் ஹேண்ட் பண்ணிவிட்டு டிமாண்டோ இல்லை சப்ளையோ இல்லாமல் கூட மார்க்கெட் பை போக முடியும். பட் ஆனால் அப்படி 99% போகாது, ரொம்ப ரேராக போகலாம். ஏதாவது ஈவெண்ட் டைமில் நியூஸ் டைமில் அந்த மாதிரி எங்கேருந்தாச்சும் பை போகலாம்,
சரிங்களா? அது கூட ரொம்ப ரேர் தான். பட் ஆனால் உங்களுடைய கான்செப்ட்ன்றது ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டுன்றது பையு லோவர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் லிக்விடிட்டின்றதை ஃபைன் பண்ணியிருக்கீங்க. தேர்ட் என்னென்னா கரெக்டான பையிங் ஏரியான்றதை ஃபைன் பண்ணியிருக்கீங்க. அதாவது விச் இஸ் டிஸ்கவுண்ட் ஏரியா ஃபார் பை. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, அது வந்து உங்களுக்கு பைக் கிடச்சிரும். லைக் நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணிடலாம். சரிங்களா? அது உங்களை பைனா பை தான் கொண்டு போகும். ஏன்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் சொல்கிறது தான் லோயர் டைம் ஃப்ரேம் கேட்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் கரெக்டு. இந்த ட்ரேடுக்கான ப்ரூஃபு, அதாவது இந்த ட்ரேட் எடுத்து நான் சிக்னல் குரூப்பில் ஷேர் பண்ணேன்னா, இதெல்லாம் வந்து நான் டெலிகிராம் சேனலில் பப்ளிக் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணி பாருங்கள். நான் ஃப்யூச்சருக்கான ட்ரேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா சிக்னல் குரூப்பில் ட்ரேட் கொடுக்குற மாதிரி பப்ளிக் குரூப்லேயும் நான் சில டைமில் ட்ரேட் கொடுப்பேன். ஏதாவது சில சிக்னல்ஸ் கொடுப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ட்ரேட்ஸ் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் guys. இது எல்லாமே இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் வர கான்செப்ட் எல்லாமே எஸ்எம்சி எக்ஸ்வர்ஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். அண்ட் நான் கோர்ஸ் நடத்திட்டுருக்கேன், ஒன் செஷன். சரிங்களா? அதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இன்ட்ரெஸ்டட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸில் ஒன் கூகுள் மீட் தான் இருக்கும். அது வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கான கோர்ஸு, லைஃப் டைம் ஆக்சஸ்ஸு. சரிங்களா? அண்ட் அனதர் திங் வந்து சிக்னல்ஸ் குரூப்பு அண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடத்திட்டுருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.